ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கேளுங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. கேளுங்க. என்னடா அது, பொம்பளை என்ன எல்லா கேள்வி நீ கேட்கற, ஆம்பளை என் பக்கம் தள்ளுறியா? கேட்றான். என்ன பேரு? நாமா சோழமுத்து. எப்படி? நல்லா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, பின்ன போங்க. ஒரு வார்த்தைக்கு அப்படி சொன்னேன், வேலையாத்தான் வந்தேன். பல கம்பெனிகள்ல நான் இருந்திருப்பேன். சரி, இப்ப நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கு சாமான் சப்ளை செய்திருக்கு. என்ன விளையாடுறீங்க? 10,000 ரூபாயா? அந்த ஆள் பணமே கொடுக்காம ஏமாத்திட்டாயா? அந்த பணத்தை வசூல் பண்ணணும். அந்த ஆளுக்கு இங்க இருந்து ஒரு காகிதம் போடும். நீ எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? டெஸ்டா எழுதலாமே, ஆரம்பிக்கலாமே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். போதும், மேற்கொண்டு. ஐயா வணக்கம். எத்தனை நிறைய வணக்கம் போடுது? கடைக்கார கால வீட்டுக்கிட்டே இருக்கிற ஏற்றியா? அதுவும் சரிதான். ஐயா வணக்கம். நாங்கள் உங்களுக்கு சாமான்கள் சப்ளை செய்து இன்றோடு 1 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. ஆண்டு விழா கொண்டாடலாமா? நேர விஷயத்துக்கு வாயா. விஷயம் தானே சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். போயிட்டு வாங்க. கோவிச்சுக்கிறாரு என்ன? ஒரு மாதிரி. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னையே முறைக்கிறேன். வாங்க வாங்க. உயிர் எடுத்துட்டான். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. சரிதான் இல்லைங்க. யாரியா நீ? அங்கேயே சொல்லியாச்சு ஐயா. வேலை தேடி வந்த மேனேஜர் கோபமா இருக்காரு. மேனேஜரா? ஓ, நான் தான் மேனேஜர். இத வேற யாருக்கியா போய் சொல்லியா? போய் ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேர்? மிஸ்டர். உங்க பேரே அதானா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு சொல்லணும். டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஷார்ட் ஹேண்ட் சுருக்கு எழுத்து தெரியுமா? தெரியாது. கணக்கொழக்காவ தெரியுமா? தெரியாது. குமாஸ்தாவா இருந்த அனுபவம் உண்டா? கிடையாது. அட்லீஸ்ட் பியூன் வேலையாவது தெரியுமா? தெரியாது. ஒரு இடமும் தெரியாது. மேனேஜர் வேலைக்கு தான் லாயக்கு. அந்த வேலை இந்த காரி இல்ல. தெரியும். எப்படி? நான் தான் மேனேஜர். எங்க எந்த கம்பெனில? சித்ரா அன்கோ. சித்ரா அன்கோ. வாசு, இந்த கம்பெனி பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, பேப்பர்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னடா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வாசு, யாரா அது? எங்க அப்பாடா, சிதம்பரம் பேரு. ஐயோ, எப்ப செத்தாரு? சாவடா, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார். அவ்வளவுதான். பெரிய மனுஷங்களே எப்போது இப்படித்தாண்டா பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிடுவாங்க, வீட்டு விட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்னையே எடுத்துக்க. அதான் ஏன்டா காணாம போனாரு? தெரியலடா. சங்கம்னு ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நடந்ததா? அதுல பெரிய மனுஷங்களை எல்லாம் பத்தி ரொம்ப கண்டபடி திட்டி எழுதிட்டு இருந்தாரா. என்ன தகராறோ என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் காணோம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாசு, அப்பனும் மகனும் ஒரே ஆச்சுடா. டேய், உங்க அப்பா மாதிரியே இருக்கிற நீ. இல்ல, நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா மாதிரியா இருப்பேன். எங்க அப்புறம் விடுறா, அந்த ஆள போய் ஒரு உருவம் சொல்லிட்டு. உன்னை பார்த்தாலே தெரியுது. வயசானவனை பத்தி என்ன பேச்சு? இப்போ போர் அடிக்குது, பொழுது போல. எதனா சினிமா போலாமா? போலாமே. கையில படம் வச்சிருக்கேன். வாசு, ஒரு ஐடியா. என்ன? நீ உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கோ. நேரம் உங்க அம்மா முன்னால போயிடு. அசந்துருவாங்க. என்னங்க எங்க எப்படி பண்ணீங்க? எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அழுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. பார்வதி, நம்ம விதி அப்படி ஆயிப்போச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரு விட்டு ஓடிட்டேன். இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் கடன் இருக்குது. கடன்காரன் கூட வாசல்லே நிக்கிறான். அதை கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம் பார்வதி அப்படின்னு சொல்லு. கொடுப்பாங்க. உதய வாங்கிக்கேண்டா, அம்மா தாண்டா. புரிஞ்ச உடனே என் தோலை உரிச்சு விடுவாங்கடா. ட்ரை பண்ணி பாப்போம்டா, எது கிடைக்குதுன்னு பாப்போம். வாயா. சரி வா, வேற வேலை எதுவும் தான் இல்ல, இதையாவது செய்வோம். சிதம்பரம் வா. வாங்க சிதம்பரம், வாங்க. எங்கிட்டே நடிக்கிறியா? அம்மா கிட்ட நடி. மீசியை கேட்டுருவேன். தகராறு பண்ணாதரா, போட. வாங்க வாங்க சிதம்பரம், வாங்க. என்னங்க பாவனியம்மா காண சொல்லிட்டு வந்துட்டான் உங்க வாசு. வாசு அப்பா பாருங்க, பாருங்க. எங்க என்னங்க எங்களை எல்லாம் விட்டு போக எப்படிங்க மனசு வந்தது? என்ன பண்றது, ஊர் பூரா ஒரே கடன் தொல்லை. இன்னும் 500 ரூபாய் தான் பாக்கி. கடன்கார வாசல்லையே நிக்கிறோம். எங்கிட்ட இருக்கு, விட்டு எரிஞ்சிடுங்க. இரும்புடா இரும்புடா, தலையில இரும்புடாது. தோப்பாக்குள்ள இரும்புடா. நேரத்தை கிடைக்கிறீங்க. தோப்பாக்குள்ள இரும்புடா. இரும்புடா இல்லையா? எங்க வெரி குட். இந்த ஒரு கடனை தீர்த்துட்டா போற, அவ்வளவுதான். இனிமே நிம்மதியா இருக்கலாம்.
என்ன வேணும்? ஒரு சினிமா போவோமா? என்ன வாசுவ முறைக்கிற மாதிரி என்னையும் முறைக்கிற? என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் வரேன். இரு, பணத்தை வாங்கிக்கிட்டு போவோம். நான் வந்து இது சிதம்பரம். என்ன சிதம்பரம்? சிதம்பரம் வீடு இருந்தது எங்க காணோம்? எறும்பு தின்னுடுச்சா? மருங்க இது என்ன ஒரு நல்ல யோசனை. என்ன பிசினஸ் ஆரம்பிப்போமா? பிசினஸ் ஆரம்பிப்பா. கையில காலனா காசு கிடையாது. பிசினஸ். பணத்தை பத்தி என்னடா இப்படி பயப்படுற? மனசு வச்சா 10,000 ரூபாய் பெறட்ட வேண்டாம். ஆனா மனசு வைக்க மாட்டேல்ல. எங்கிட்ட வச்சுக்காதரா. ஒரு மாசம் ஒரே மாசம் டைம் கொடு, குறைஞ்சது 2,000 ரூபாய் பெறட்டுறேன். நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னால நான் 2,000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன். நீயா? பாக்கலாமா? 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 பார்த்தது போறா, சம்பாதிப்போம். நிச்சயமா சொல்றேன்டா, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். ஒன்ன ஜெயிக்க விடுறது இல்ல. ஜெய் வேண்டாண்டா, பிச்சை எடுத்தாவது 2,000 ரூபாய் சம்பாதிப்பேன். பிச்சை எடுறா, அதுக்கு தான்டா நீ லாய்க்கு. போய் பிச்சை. ஆயிடுச்சு போச்சு. அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போய் இதுல குந்திக்க. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம். நல்ல ஐடியாடா. சேவா சங்கம். நீ என்ன சொல்ற மல்லிகா? இந்திரா, என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி இறைக்கிறது நல்லா இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி செய்யறதுல என்ன லாபம்? லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம். இத பார் மல்லிகா, சேவா சங்க காரியதர்சியா இருக்கிறனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க? இத வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க. சும்மா இருடி, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி தான். கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா? சரி சரி, நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா பெரியம்மாக்கள். அம்மா அம்மா. யார் நீங்க? வாங்க, என் பேரு வேணும். நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதர்சி இந்திராவா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டுக்கிட்டு இருந்தனே. என்னது? இல்ல, சொல்ல கேள்வி. நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களா, பணத்தை வாரி வாரி அனுப்பீங்களா? உங்களை நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன். புறப்பட்டுங்களா? இருங்க, நீங்க யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால என்ன செய்ய முடியும்? கடவுள் எனக்கு 2 கால் தான் கொடுத்திருக்காரு. ஆனா கால்ல எனக்கு உணர்ச்சியே கிடையாது. என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது. ஐயோ, வைத்தியம் பாத்துக்கலையா? இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா? ஏ, நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம். வேணும்னு அதுல சேர்ந்துக்கிறீங்களா? ஐயோ, எங்க அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க. இப்ப காச நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு காச நோய் வரும்னு சொல்ல வரல, பெருமைக்கு சொல்லல. ஊரு பூரா எங்க அம்மாவை பார்த்து தருமின்னாங்க. இப்ப அவங்க இருமி செத்துக்கிட்டு இருக்காங்க. 2,000 ரூபாய் பணம் கொடுக்கலன்னா 2 நாள்ல அவங்க வெளியே தூக்கி அடிச்சிருவாங்க. வேணும், உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தும் அதை பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கவலைப்படாதீங்க வேணும், உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்கறேன். நீங்க பணம் கொடுக்குறீங்களா? என்னங்க புடவை கட்ட கர்ணம் மாதிரி பேசுறீங்களே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே வேணும். இங்க பாருங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்க வைத்தியத்துக்கு நானே ஏற்பாடு பண்றேன். எனக்கு வைத்தியமா? ஐயோ, அது இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டராலையும் பண்ண முடியாது. ஆமா, இந்த வியாதி அந்த மாதிரி. ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த வியாதி வந்தப்போ ஒரே ஒரு டாக்டரால தான் குணப்படுத்த முடிஞ்சது. மறுபடியும் அதே டாக்டர் வந்தா தான் குணப்படுத்த முடியும். அவர் பேர் என்ன? நிரஞ்சன் குமார். நிரஞ்சன் குமாரா? அப்படி ஒரு பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லையே. இருந்தா தானே அவர் இந்த ஊர்ல இருந்தா தானே அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? அவர் எங்க இருந்தாலும் நான் வரவங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த பாருங்க, கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. உங்களை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கு டிபியா? இது என்னோட அக்கிரமம். எங்க அம்மாக்கு தரடா, உங்க அம்மாவுக்கா? இன்னும் பந்தய கட்டினியா பாத்தியா? 2,000 ரூபாய் சம்பாதிக்க போறோம். அது யாராவது டாக்டர் நிரஞ்சன் குமார் மாட்டிக்க போறடா. எப்படி மாட்டுவேன்? இப்படி ஒரு டாக்டர் கிடையாது. நம்ம ஊர்ல பிழைக்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு போய் சொல்லணும், இல்ல பிச்சை எடுக்கணும். நீ 2யும் பண்ற. அது வருது. நீங்க படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மாத்திரம் டாக்டர் வர நேரமாச்சே. என்னத்துக்கு இந்த குச்சியால் அடிச்சால அதுலயே வைத்தியத்துல நான் கொஞ்சம் கால் பரவாயில்ல, உணர்ச்சி வந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே நான் நடக்க கூட முடியும் போல் இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போமே. அதனால நீங்க அங்க போய் நில்லுங்க. நான் எப்படியாவது வந்து பாக்குறேன். எங்க? அப்படி போங்க. நீங்க போங்க, இதை பார்க்க முடியல, நான் உங்களை பாக்குறேன். அப்படிதான். அப்படி கூப்பிடாதீங்க, முதலில் கூப்பிடுற மாதிரி இருக்கு.
பாத்தீங்களா 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 நடக்க வந்துருச்சு. தயவு செய்து இனிமே இந்த வைத்தியம் வேண்டாம். உங்களுக்கு குணமாயிடுச்சு. நான் டாக்டருக்கு சொன்ன பிரகாரம் 2000 ரூபாய் கொடுத்த வேண்டியதுதான். கொடுத்துருங்க. ஐயோ கால் வாங்கிருச்சு கால் வாங்கிருச்சு கால் வாங்கிருச்சு. ஐயோ டாக்டர் டாக்டர் காலையில் போய் காக்கா இருந்துச்சா? ஏண்டா டாக்டர் வாங்க டாக்டர். டாக்டர் பாருங்க டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா நடந்தார் டாக்டர், இப்ப மறுபடியும் கீழே விழுந்துட்டார். ஏன் எனக்கு ஃபீஸ் தரதா சொன்னீங்களா? ஆமா டாக்டர். சரி, அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். எங்க கிடப்பாரு? ஏங்க இந்த பரிதாபத்தெல்லாம் நீங்க இருந்து பார்க்க போறீங்களா? ஐயோ என்னால பார்க்க முடியாது டாக்டர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. இவங்கிட்ட என்ன தனியா விட்டு போறீங்களா? நம்ம பேசிய ஒரு முடிவு போடலாம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு அதான் நல்லது. சரி, பந்தய நீ என்னோட தான் கட்டி இருக்கிற. அனாவசியமா அந்த பொண்ணு கிட்ட ஏமாத்தி நீ பணம் பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா நீ மரியாதையை எழுந்து நடந்துரு, பந்தயத்துல விட்டு கொடுத்துரு. நான் 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன். அதான் நடக்கவே நடக்காது. செத்தால நான் நடக்க மாட்டேன், பந்தயத்துல தோல்வி அடைய மாட்டேன். ஏண்டா? ஐ லவ் ஹர். நான் அவளை காதலிக்கிறேன். அவ உன்னை காதலிக்கிறாளா? கேட்டு சொல்லண்டா. இதாண்டா எனக்கு வேணும். ஏய், நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் அவகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன்டா. பத்துருமா பாத்துருமா? எங்க அமெரிக்கன் கிடப்பாரு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்திரா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க எங்க வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். ஒரு வார்த்தை அப்படியா? வேண்டாம், இங்க பேசுங்க. இல்ல நீங்க தனியா வாங்க. அப்படியே கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. வாங்க டாக்டர், வாங்க 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 டாக்டர், மாறி போய் பேசலாம். இந்திரா இனிமே விட்டு பிரிய மாட்டீங்களே? பிரியவே மாட்டேன். அது போதுமே. கேட்டீங்களா டாக்டர்? பிரமாதம். எப்படி நம்ம வேலை? அந்த நாகலிங்கத்து முதுகுல போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டி அமிச்சம் பத்தியா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ சினிமா போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்குன்னு. இந்த பிரமாதமான வேலைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தர்றேன். என்ன இதோ போடா. எனக்கு வெக்கமா இருக்குடா. அம்மா அப்படின்னா சொல்லி கொடுறா. வேணும். இந்திரா எங்க வந்த? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன்னை பாக்கிறதுக்கு என்னால வர முடியல. சரி, கல்யாணம் யாருக்கு? நமக்குதான். ஆமா, இந்த பந்தலே நடந்தா தான் உண்டு. இதுக்குன்னு எங்க அப்ப செலவு பண்ணி புதுசா பந்தல் போட மாட்டான். வா வா வா.